மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை, அச்சங்குளம், லட்சுமிபுரம், புதிய நெடுங்குளம் இந்த கிராமத்துக்கு உள்பட்ட சட்டவிரோதமாக நடந்த கல்குவாரிகளை கழிஞ்ச 11 மாசமா நாங்க போராடி தவிச்சிட்டான். அது நாங்க போகாத இடம்ல இந்த வலைதளத்துல இருக்க இந்த இதுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு அந்த கழிஞ்ச கவர்மெண்ட்ல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம அதை அப்படி எங்களுடைய கோரிக்கையை நாங்க இறைவன்கிட்ட போய் வச்சோம். எங்களை ஊரை காத்த முனியாண்டி, எல்லை காக்கிற முனியாண்டி இதுகிட்ட போய் கோரிக்கையை சாமிட்ட வச்சதுக்கு அப்புறம் எங்க ஊரே சேர்ந்து நாங்க நள்ளிரவுல வச்ச கோரிக்கையை அது தெய்வமா பார்த்து எங்களுக்கு இந்த டிவிக்கு அரசு வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் ஒரே நாள்ல உத்தரவு போட்டு, நாங்க போய் ஒரு நாள் தான் அவரை போய் சென்னையில போய் பார்த்தோம். ஒரே மறுநாளே உத்தரவு போட்டு எங்களுக்கு இங்க இருக்க குவாரியை பூராமே சட்டவிரோதமா நடக்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்க தற்காலிகமா மூடி இருக்காங்க. இதை நாங்க அமைச்சருக்கு வைக்கிற கோரிக்கையை நிரந்தரமா மூடணும். இதை ஆய்வு பண்ணுங்க. பல ஆயிரம் கோடி இங்க மோசடி நடந்திருக்கு. தயவு செஞ்சு இதை இந்த ஊர்ல எங்க ஊருக்கு வாங்க, ஆய்வு பண்ணுங்க. ஸ்ரீ முனியாண்டி சாமி திருக்கோவிலுக்கு இந்த கிராமங்கள் சார்பாக அரசு, இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு, விஜயோட முதலமைச்சருடைய தலைமையில் அமைஞ்சிருக்கூடிய அரசு, இந்த பகுதியில் நிறைய குவாரிகள் இருந்து இந்த மக்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டதுனால இப்போ ஆட்சி, புதிய ஆட்சி இந்த குவாரியை இந்த பகுதியில் நிப்பாட்டியிருக்காங்க. அதனால அந்த பகுதி மக்களே எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிடாய்க்கு மேல கிடா வெட்டி கோயிலில் அன்னதானம் போடுற நேர்த்திக்கடை வேண்டிக்கிட்டோம். 5000 மக்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டு சிறப்பான முறையில் எங்கள் தெய்வம் இந்த குவாரியை மூடி கொடுத்ததுனால எல்லா மக்களும் இந்த தெய்வத்துக்கு நன்றி கடனா இன்னைக்கு 50 கிடா வெட்டி 5000 மக்களும் சேர்ந்து இந்த இடத்துல நல்லபடியாக இந்த குவாரி மூணுக்கு அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம்.